அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வ கணபதி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டுக்காடு பக்கத்தில் ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்கு வந்திருக்கோம். என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷை வந்து ப்ராசஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நிறைய மீனவ கிராமங்கள் இருக்காங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வரதை இவங்க பேக் பண்ணி அன்றைய தினமே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் வந்து பெரிய பங்கு வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி எப்படி அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன ரேட்டில் தராங்க, இதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோக்கு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, என் பேர் பவின். நாங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் டீமில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் எதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஈவன் இப்போது சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். எது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் வந்து லைவாகவே பார்த்து வாங்கிடலாம். ஆனால் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி லைவாக பார்த்து வாங்க முடியாது. உங்களால் எல்லா ஃபிஷ்ஷுமே லைவாக கிடைக்காது. எஸ்பெஷலி சீ ஃபுட் எல்லாமே நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணி தான் வாங்குவாங்க எல்லா மார்க்கெட்லேயுமே. அந்த குவாலிட்டி வந்து சென்னையில் நிறைய இடத்துல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கிடையாது. எந்த ஒரு மார்க்கெட்லேயுமே சரி, ஒரு 20% கிடைக்கிறத தவிர 80% வந்து எங்கேயுமே அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் எங்களுக்கு மோர் தென் 3000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் எல்லாமே எங்ககிட்ட ரெகுலர் பையர்ஸ். அதெல்லாம் எதுக்குன்னா, எங்ககிட்ட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது எப்போவுமே, அதனால் மட்டும்தான். இப்போ ஃபிஷ் ப்ரிக்யூர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓன் போட்ஸு 2 போட்ஸ் இருக்குது. ஸோ அந்த போட்ஸ்லேருந்து வர மீன் வந்து எங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்று, எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த மீன் மட்டுமே பார்த்ததுனால நிறையா மீன் வந்து நாங்கள் பக்கத்துலேருந்து வாங்குவோம். பக்கத்தில் இருக்க போட்லேருந்து, ஸோ இங்கே திருவான்மியூர்லேருந்து கடப்பாக்கம் இந்த ஏரியா வரைக்கும் இருக்க எல்லா போட்லேருந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ், எங்களுக்கு ஃப்ரெஷ் கேட்ச் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான மீன் வந்து ஃபிஷர்மேன்ஸே பிடிச்சிட்டு வந்து டேரெக்டாக எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அது எல்லாமே வந்து டெய்லி போட்ஸ். ஒரு நாளைக்கு காலையில் போகுதுன்னா அந்த போட்ஸ் வந்து ஈவினிங் வந்துடும். ஈவினிங் வந்தோடனே அந்த ஃபிஷ் வந்து எங்களுக்கு ஈவினிங் வந்து சேரும். சம்டைம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் போகிற போட்ஸ் எல்லாமே ஒரு 10 மணி 11 மணி வந்துடும். அந்த டைம்லேயும் எங்களுக்கு ஃப்ரெஷ் கேட்ச் வரும். ஸோ இது வந்து வந்தோடனே நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஃபோட்டோவாக எடுத்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். எங்களோட செல்லிங் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கோம். அதை அவங்க பார்த்தோன்னே அதில் ப்ரைஸும் நாங்கள் போட்டுருவோம். இந்த ப்ரைஸ் அந்த மீன் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோன்னே கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. வித் அவங்களோட கட்ஸோட என்னென்ன கட்ஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. இதுதான் எங்களோட ப்ராசஸ், ப்ரிக்யூர்மெண்ட் அண்ட் ஆர்டர் டேக்கிங். ஃபிஷ் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட கஸ்டமர்ஸ் ஆர்டரை பொறுத்து நாங்கள் வந்து ஃபிஷ்ஷை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில கஸ்டமர் லைக் ஒரு பெரிய மீனாக வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்லைசஸ் தேவைப்படும். போன்லெஸ் க்யூப்ஸு, ஸ்டீக்கு, ஃபிஷ் ஃபிங்கர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கட்ஸ் தேவைப்படும். ஃபில்லேஸ் இந்த மாதிரிலாம் கட்ஸ் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்ட வெல் எஜுகேட்டட் கட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் ஃபிஷ்ஷை கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேக்யூம் பேக் எடுத்துகிட்டு போயிடுவோம். வேக்யூம் பேக் என்னென்னா, ஒரு பேக்கில் வந்து எந்த ஒரு ஏருமே இருக்காது. நாங்கள் ஃபிஷ்ஷை வச்சு பேக் பண்ணும்போது அதில் வந்து எந்த ஏர் கண்டாமினேஷனுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வேக்யூமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சேம் டேவே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஈவன் இன்றைக்கி உங்களால் அந்த ஃபிஷ்ஷை யூஸ் பண்ண முடியலனா கூட நீங்கள் வந்து 1 or 2 days வச்சு லைக் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் எடுத்து. ஸோ இது வந்து வேக்யூம் பேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு ஐஸ் கண்டாமினேஷனுமே இருக்காது. ஈவன் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலுமே சரி, உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறமும். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் கஸ்டமராக இல்லை, நீங்கள் புதுசாக எப்படி ஆர்டர் பண்ணனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா கால் பண்ணலாம். கால் பண்ணி
உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக ஃப்ரெஷ் கேட்ச் அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் அது கூட வந்து உங்களுக்கு ப்ரைஸும் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் 2 ஸ்லாட் ஆஃப் டெலிவரி நாங்கள் வச்சுருக்கோம். மார்னிங் ஸ்லாட் ஒன்று, ஈவினிங் ஸ்லாட் ஒன்று. மார்னிங் ஸ்லாட்டில் உங்களுக்கு டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 11 o'clock. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி மார்னிங் ஸ்லாட்டில் நடந்துடும். ஈவினிங் ஸ்லாட்டில் வந்து 4:30 to 6 o'clock. இந்த டைமுக்குள்ளே ஈவினிங் ஸ்லாட் டெலிவரி. இது எந்தெந்த ஏரியாவில் நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஆல் ஓவர் சென்னை நாங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து முட்டுக்காடில் இருக்கோம். நாங்கள் வந்து தாம்பரம், போரூர் அப்புறம் இந்த சைடு அண்ணா நகர் இந்த ஏரியா வரைக்குமே கவர் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த ஆர்டர் வேல்யூ. உங்களுக்கு ஃபிஷ் வேணும்போது நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆர்டர் வேல்யூ எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ்ஷை ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வாஷ் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன வாஷ் பண்ணால் போதும். லைக் அந்த மேரினேஷன் வந்து அது மேலே படுற மாதிரி மட்டும், அந்த மசாலாஸ் இறங்குற மாதிரி மட்டும் ஒரு சின்ன வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதுவே மோர் தென் எனஃப். ஏன்னா எங்களோட க்ளீனிங் ப்ளேஸ் வந்து க்ளீனிங் அண்ட் கட்டிங் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்டு நாங்கள் பண்ணுறதுமே வந்து க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணி தான் வெக்யூம் பேக்கில் நாங்கள் வெக்யூம் பண்ணுறோம். நாங்கள் ஹேண்ட்லிங் ஃபிஷ் ஹேண்ட்லிங் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கிட்ட வந்து ஃபுட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஈவன் எங்களோட பிளேஸை வந்து விசிட் பண்ணால் கூட ஒரு தடவை விசிட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஏரியா. நாங்கள் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வாஷ் பண்ணுவோம். அந்த வாஷ் பண்ணுற வாட்டருமே சரி நாங்கள் ஓசனேட்டட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓசனேட்டட் வாட்டர்னால் என்னென்னா லைக் மோர் தென் பியூரிஃபைட். அதில் வந்து எந்த ஒரு பாக்டீரியாஸுமே இருக்காது, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே இருக்காது. ரொம்ப பியூரான வாட்டரில் தான் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷையே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே டோட்டலாக ஒரு 30 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் கட்டிங், க்ளீனிங், இந்த மாதிரி வந்து ப்ரிக்யூர்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு 30 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எங்ககிட்ட நீங்கள் ஒரு தடவை மீன் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி ப்ளஸ் ஃப்ரெஷ்னஸ், கிளென்லினஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மறுபடியும் வாங்குவீங்க. நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்கோம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. இந்த யூனிட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து மீனை வந்து ஃபிஷர்மெண்ட் வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறங்கிற ஒரு மிகப்பெரிய பணியை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் வந்து லாபத்துக்கு வேலை செஞ்சாலும் ஆனால் அதை ஒரு உண்மையாக இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியுது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மீன் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்தது ஈவினிங் டைம், மார்னிங் டைம் வந்துருந்தால் இன்னும் நிறைய ஃபிஷ் கட் பண்ணுறதை நம்ம காட்டியிருக்கலாம். அதே மாதிரி வந்து எங்கே, அதாவது சென்னைக்குள்ளே எந்த ஏரியாவில் ஆர்டர் பண்ணாலும் இவங்க கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு உள்கட்டமைப்புகள் வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. இந்த யூனிட்டுங்கிறது பயங்கரமாக வளரக்கூடிய ஒரு யூனிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இதோட நம்மளுடைய நிகழ்ச்சி எண்டிங் வருது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம்.